எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க. இந்த வடை ரெசிபிக்கு நீங்கள் ஊற வைக்க வேணாம், அரைக்க வேணாம், சட்டுன்னு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு டப்புன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஈஸியான வடை இது. கம்மி நேரமே தேவைப்படும், ஆனால் ரொம்ப ருசியாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடைக்கு அவல் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. 2 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இதை ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிகட்டி இந்த பவுலை எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு தண்ணி கொஞ்சோண்டு ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. இந்த புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் இப்படி புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போது 2 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டனால ரொம்பலாம் தண்ணி வரல, அளவாக தான் வந்திருக்கு. இப்போ இதில் துருவின வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், இஞ்சி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். எல்லாத்தையும் கலந்துட்டேன். சில்லி பவுடர் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதை இப்போ சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை கலந்து விட்டுருவேன். எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மாய்ஸ்சர் வேணும் இல்லைங்களா, நீங்கள் தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். ஆனால் தயிர் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா திக்காக நான் கலந்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பைண்ட் மட்டும் இல்லை, நல்லா கிறிஸ்பி ஆக்கிடும் வடையை. ஸோ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. தயிர் முக்கால்வாசி, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம வடையாக தட்டி வறுத்துடலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. தட்டுறதுக்கு கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கணும். முதல்ல உருண்டையாக எடுத்துக்கணும். நல்லா உருண்டை பண்ணிக்கிறேன். இதை அப்படியே அமுக்கிக்கணும். நல்லா சைடெலாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். சரி, இந்த மாதிரி தான் தட்டணும். தட்டி உள்ள ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெதுவடை மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுடணும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக மெதுவடை மாதிரியே செம்மையாக ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா ஈர்த்துக்கோங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இது உங்களுக்கு அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதாங்க, வடை முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வடை இல்லை. ஊற வைக்க வேணாம், அரைக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போது இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். டச் பண்ணும் போதே இந்த சவுண்டு. வாவ்.
பார்க்கவே செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துருக்கு வடை. சாஸோட சட்னி நல்லாயிருக்கும். சட்னியில் செய்ய டைம் இல்லை, அதனால் சாஸில் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வடை இது. நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.